வெளிநாட்டுலாம் அங்கேயும் ஜல்லிக்கட்டு நடத்துவாங்க. ஒரு கூண்டுக்குள்ளே ஒரு மாடை வச்சுருப்பாங்க. அது பார்த்தா இந்த தண்டியை நீக்குற காரை மாதிரி சடக்குன்னு கூண்டை திறந்து விட்றாங்க. ஒருத்தன் ஒரு அப்படியே துண்டை வச்சுக்கிட்டு சர்ரு புர்ரு கிருன்ட்டு படச்சில் அங்கிட்டு ஓரமாக நின்றவனை போய் கம்பியை குத்திட்டு கிடக்கும். ஆனால் பாச்ச குணம் கொண்ட மாடுகளையே உயிரை பனையை வச்சு உலக நாட்டுக்கே பயங்காட்டின யாருன்னா வீரத்தமிழன் தான். அதே மாதிரி வடமாடு இன்னைக்கு ஒரு சில வீரர்கள்லாம் மரணம் அடைகிறது வருத்தமாக இருக்கு. ஆனால் அந்த மரணத்தை கூட பார்க்காம அதுதான் தமிழோட வீர விளையாட்டு. இன்னைக்கு வடத்துலாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் கருப்பாயனில் ஒரு தம்பி இருப்பானே எம்பிட்டுக்கானா கார்த்தி. எங்க கார்த்தி இருக்கானா தம்பி? தூங்குறானா? வணக்கம் வணக்கம். கார்த்தி ஆளு முடுக்கானே தான் இருப்பேன். சர்ன்னு தவானப்பா. வாழ்த்துக்கள். கார்த்தி மாதிரி இருக்கக்கூடிய என் தம்பிகளுக்கு பூரா இந்த வீர விளையாட்டை விட்டுறாதீங்க. தொடர்ந்து கார்த்தியா வாழ்த்துக்கள். அத்தனை தம்பிகளுக்கு வாழ்த்துக்கள். தொடரட்டும் தமிழுடைய வீர விளையாட்டு. ஜல்லிக்கட்டு, வடமாடு, ரேஸு எல்லாம் தொடரட்டும். அடுத்த வருஷம் நான் புதுசாக ஒரு ரேஸ் ஆரம்பிக்க போகிறேன். அது என்ன ரேஸ்ண்ணே? என்ன ரேஸு? யாருப்பா அது? சிக்கன் ரைஸ் கிடையாது, ஒரு காமெடியே கிடையாது.